ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் செப்பனியா 3:2. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் நம்மளுக்கு கர்த்தர் புகழ்ச்சிகரமாக நம்மளை வைக்க போகிறாரு. இவ்வளவு நாளாக மற்றவர்கள் நம்மளை இகழும்படி இருந்திருக்கலாம், இல்லைனா இந்த வாழ்வு நம்மளை அழுகிறத மாதிரி அழுதுகிட்டே நம்மளை திசை நோக்கி வைக்கிறதே, என்ன வேதனைடா இது அப்படின்னு வாழ்க்கையை நம்ம வெறுக்கிற அளவுக்கு நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அதனால தான் கர்த்தர் நம்மளை எங்கே போனாலும் நம்ம அளவுக்கு அதிகமாக கீர்த்தியோடையும் புகழ்ச்சியோடையும் நம்ம வாழ போகிறோம். இதை நம்ம கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் கண்டிப்பாக அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளோக்கு அவ்வளவு நம்மளை புகழ வச்சிருக்கிறாரு, ரொம்ப ஆசீர்வாதமாக ரொம்ப சீர சிறப்புமாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த நிமிஷம் நமக்கு புரிய வரும். அது முதல் வாரத்திலே இருக்கலாம், இல்லைன்னா நடுவில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கடைசி நாள் கூட இருக்கலாம். அதனால் ஆகஸ்ட் மாதம் எப்படினாலும் நமக்கு கிடைக்க போகிற அந்த புகழ்ச்சியும் கீர்த்தியும் நமக்கு நெடு நாளாக அது நம்ம கூட இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, நமக்கு புகழ்ச்சி கீர்த்தியெல்லாம் வந்ததுக்கப்புறமா கர்த்தரை நம்ம மறந்துட்டு வாழலாமா? அப்படி வாழக்கூடாதுல்ல. நமக்கு தந்த எல்லா புகழ்ச்சிகரமும் கர்த்தருடைய கரங்கள்லேருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். அப்படி இருக்கும்போது கர்த்தரை நம்ம மறந்து வாழ்ந்தோன்னா அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதை அப்படியே பறிச்சுட்டு போகிற மாதிரி பிசாசு வந்துடுவான். அதனால் நாம் கர்த்தருக்குள்ளே திட்டப்பட்டு இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் நம்ம வீட்டுக்குள்ளே தக்க வைக்கிறதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.